குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 4/4/2024 சோப கிருத்து வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:10க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று பிற்பகல் 12:12 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:26 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று காலை 9:38 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 1:11 வரை வணிசை, பின்பு பிற்பகல் 12:12 வரை பத்திரை, பின்பு இரவு 11:06 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் மிருகசிரீஷம், திருவாதிரை. சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி சிம்ம வாகனத்தில் ராஜாங்க அலங்காரம். திருவள்ளரை ஸ்ரீ ஸ்வேதாத்ரிநாதர் ரத உற்சவம். ஒழுகை மங்கலம் ஸ்ரீ மாரியம்மன் ரிஷப வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபட மன தெளிவுகள் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். சுப முகூர்த்த தினம் வியாழக்கிழமை தினம் குருமார்களை வழிபாடு செய்வது மிக சிறப்பான ஒன்று. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தையே. குருவே துணை, குருவே சரணம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பதோடு சிவ ஆலயங்களில் வீற்றிருக்கக்கூடிய தெற்கு முகம் நோக்கி அமர்ந்திருக்கக்கூடியவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மௌன குரு. உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய குரு அருள் என்பது அதிகம் தேவை. குரு அருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும். ஆக குருவை நாடி வழிபடுங்கள். கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடலாம். வரக்கூடிய பக்தர்களுக்கு கொண்டை கடலை சுண்டல் செய்து தானம் செய்யலாம், பிரசாதம் வழங்கலாம். உங்களால் முடிந்த வரையில் இயலாதவர்களுக்கு ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்கள். வியாழக்கிழமையில் செய்யக்கூடிய அன்னதானம் உங்களுடைய பல சங்கடங்களை நிவர்த்தி செய்யும். உடல் உபாதைகளை போக்கும். மன சங்கடங்கள் தீரும். பணப்பிரச்சனை விலக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் தேவைக்கு தேவையான நிதி ஆதாரங்கள், பொருளாதார நிலைகளில் உயர்வு உண்டாகும். ஆக இன்றைய நாளில் தானங்கள் செய்வது, தர்மங்கள் செய்வது மிக உச்சிதம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? புதியதொரு ஆடை வாங்குவதற்கு, அணிவதற்கு நல்ல நாள். ஆடு வாங்குவதற்கு ஏற்ற நாள். கால்நடை தொடர்பான வேலைகளை துவங்கலாம். குளம் வெட்ட ஏற்ற நாள். இயந்திர பயிற்சிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது.
காலை 6:42 முதல் 8:25 வரையில் மேஷ லக்னம். 8:26 முதல் 10:28 வரையில் ரிஷப லக்னம். காலை 10:29 முதல் 12:39 வரையில் மிதுன லக்னம். மதியம் 12:40 முதல் 2:48 வரையில் கடக லக்னம். 2:49 முதல் 4:51 வரையில் சிம்ம லக்னம். 4:52 முதல் 6:53 வரையில் கன்னி லக்னம். 6:54 முதல் இரவு 9 மணி வரையில் துலாம் லக்னம். 9:01 முதல் 11:11 வரையில் விருச்சக லக்னம். 11:12 முதல் 1:19 வரையில் தனுசு லக்னம். காலை 1:20 முதல் 3:12 வரையில் மகர லக்னம். 3:13 முதல் 4:54 வரையில் கும்ப லக்னம். காலை 4:55 முதல் 6:37 வரையில் மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை குரு ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை குரு ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரையில் குரு ஹோரை. வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பதன் மூலம் குரு தோஷம் விலகும். தினமும் துதிக்க முடியாதவர்கள் வியாழக்கிழமைகளில் மட்டும் துதிப்பதாலும் முழுமையான பலன்களை பெறலாம். குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் விருஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் விருஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மேற்கூறிய இந்த காயத்ரி மந்திரத்துக்கான பொருள்: இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே, எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே, என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகிறேன். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பதன் மூலம் குரு தோஷம் விலகும். அரசு பணிக்கு முயற்சி செய்வோருக்கு பணி கிடைக்கும். அதோடு குருவால் சகல நன்மைகளும் ஏற்படும். கிரகங்களிலேயே சுப கிரகர் குரு பகவான். தினமும் துதிக்க இயலாதவர்கள் வியாழக்கிழமை தினங்களில் துதிப்பதாலும் முழு பலன்களை பெறலாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை குரு ஹோரை. 7 முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை. 9 முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை. 10 முதல் 11 மணி வரை புதன் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை. 12 முதல் 1 மணி வரை சனி பகவானுக்கான ஹோரை. 1 முதல் 2 மணி வரை குரு ஹோரை. 2 முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை. 3 முதல் பிற்பகல் 4 மணி வரை சூரிய ஹோரை. 4 முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை. 5 முதல் 6 மணி வரை புதன் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இந்த நாளுக்கான திதி தசமி திதி, தேய்பிறை தசமி திதி. திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததுதான் திருவோணம். இந்த நாளில் நிமிஷாம்பிகை, இந்த அம்மனை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்கள் சித்தியாகும். நிமிஷாம்பிகை கூகுளில் நீங்கள் சர்ச் செய்தாலே போதும். நிமிஷாம்பிகை ஆலயம். தசமி திதி நாளில் வளர்பிறையாக்கட்டும் தேய்பிறையாக்கட்டும், மிக விசேஷமான அம்பிகை நிமிஷாம்பிகை. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் மேம்படும்.
உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். தன லாபம் பெறுவீர்கள். வியாபாரத்தில் சுமூகமான நிலை இருக்கும். காரணம் 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு உண்டானவர். சுகஸ்தானாதிபதி போய் ஜீவனஸ்தானத்தில் அமரும் போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சிந்தனை திறனில் மாற்றம் ஏற்படும். ஆசிரியர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும். நேர்மைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். அரசாங்கத்தினுடைய வழியில் செயல்பாடுகளில் ஆதாயம் பெறுவீர்கள். அலைச்சல் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதீத நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். உறவுகளுடைய வருகை சந்தோஷத்தை பெருக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு ஆனந்தமாக இருப்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமைப்படுத்தும் விதமாக இருக்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தெய்வ சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். பக்தி பிறக்கும். நல்ல துறையில் நீங்கள் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். உணவகம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு வருமானம் பெருகும். நீர் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், குடித்தண்ணீர் விற்பனை செய்பவர்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வியாபாரம் சிறக்கும்படியாகத்தான் வருமானம் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் வெவ்வேறானவர்கள். தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். நவ கிரகங்களில் குரு பகவான் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பார். ஆக குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்பது மிக நல்லது. அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே. காரணம், உங்கள் நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அரசு வேலையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்படியாகத்தான் இருக்கும். உங்களுடைய நேர்மையான எண்ணத்திற்கும் பேச்சுக்கும் தகுந்த மதிப்பு உண்டு. செல்வாக்கு அதிகரிக்க சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இந்த நாளுக்கான திதி தசமி. தசமி நாளில் நிமிஷாம்பிகை வழிபாடு செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் நிமிஷத்தில் விலகும். இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் திருவோணம். சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டியும் வழிபடலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வியாழக்கிழமை தினம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், விரயஸ்தானத்தில். பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பு கொடுக்க வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே. மாணவர்கள் ஆசிரியர்களிடத்தில் சில நல்ல கருத்துக்களை பெறுவது அவசியம்.
முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பார்கள். 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9 இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்தை சொல்லக்கூடிய பாவகம் இந்த 3ஆம் இடம். செய்யக்கூடிய முயற்சியும் அதுதான். ஆக முயற்சிக்குண்டான பாவாதிபதியான சந்திரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகத்தான் நடக்கும். 7ஆம் வீட்டிற்குண்டான அதிபதி களத்திரஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். மருத்துவ துறைகளில் புதிய வாய்ப்பு உண்டாகும். வழக்கு சம்பந்தமான நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளிநாட்டு பயணங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு மேம்படும் நாள். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் நம்பிக்கை பிறக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறையாவது சிந்தித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதற்காகத்தான் நீங்கள் உழைக்கிறீர்கள். தேவையற்ற வீண் விஷயங்களுக்காகவும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி கொண்டை கடலை மாலை சாற்றி ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும். கிருத்திகா நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமான். வியாழக்கிழமை தினத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு பிரத்யேகமாக செய்யுங்கள். காலை பொழுதே அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்வதால் நல்லது. கூடுமான வரையில் கிருத்திகை நட்சத்திர நபர்கள் எதையும் அவசரப்பட்டு செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு வேலைகளை தொட்டாலும் பெரியவர்களோடு கலந்து ஆலோசிப்பது உங்களுக்கு நல்லது. சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். அரசு சார்ந்த வேலைகள் கைகூடும். நம்பிக்கை பிறந்தவர்களாக இருப்பீர்கள். வாக்கு சாதுரியம் இருக்கும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. இந்த நாள் திருவோண நட்சத்திரமாகவும் சந்திரன் தான் இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகமாகவே அமைகிறார். மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிட்டும். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். புத்தி கூர்மை இருக்கும். சாதுரியம் இருக்கும். அனுபவங்கள் மிகுதியாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களே, இன்றைய நாள் குரு அதாவது திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நல்லது. குழந்தை வரம் வேண்டி வழிபடலாம். குடும்ப ஒற்றுமை வேண்டி பிரார்த்தனை செய்யலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு மௌன விரதம் இருப்பது இன்னும் நல்லது. முருகப்பெருமானை நிதம் நிதம் நீங்கள் வழிபட வாழ்க்கையில் சகல முன்னேற்றங்கள் இருக்கும். வருமானம் பெருக்கும். எதிர்பார்ப்பு, உங்களுடைய ஆசைகள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள்
இன்றைய நாளுக்கான திதி தசமி திதி தேய்பிறை தசமி நாள். நட்சத்திரம் திருவோணம். தசமி நாளில் நிமிஷாம்பிகை வழிபாடு செய்வது நல்லது. உங்களுடைய கஷ்டங்கள் நிமிஷத்தில் காணாமல் போக ஸ்ரீ நிமிஷாம்பிகை வழிபாடு அவசியம். கூகுளில் நீங்கள் தேடினாலே போதும். நிமிஷாம்பிகை என்று டைப் செய்தால் அம்மனுடைய ஆலய வரலாறு மற்றும் எப்படி வழிபட வேண்டும், தசமி நாளில் எதற்கு ஏன் விசேஷம் என்கிற முழு விவரங்களையும் நீங்கள் சேகரிக்கலாம். ஆக வீட்டில் இருந்தபடியே நிமிஷாம்பிகையை நினைத்து வழிபடுங்கள். அவ்வளவு சிறப்பு மகத்துவம் வாய்ந்தது. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். அதிலும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அமைகிறது. எதிலும் அவசரம் இல்லாமல் இருக்க வேண்டும். செய்யப்படக்கூடிய வேலைகளினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் முயற்சி செய்யுங்கள். பொறுப்புகள் மிக தேவை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்தை அறிந்து கொண்டு செயல்படுவது அவசியம். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயங்களில் எதிலும் தவறாமல் இருங்கள். புதிய முயற்சிகளில் கவனமாக இருப்பது நல்லது. மனதில் தோன்றியதை அப்படியே பேசக்கூடாது. எண்ணத்தில் உதிப்பதை அப்படியே பேசக்கூடாது. எண்ணத்திலும் மனதிலும் தெளிவு என்பது தேவை. பயனற்ற அலைச்சல் உங்களுக்கு வேலை தொடர்பாக நடக்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்துதான் போக வேண்டும். மற்றவர்களிடத்தில் சரிக்கு சரியாக மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. வயதில் மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உரிய மதிப்பளிப்பது உங்களுடைய கடமை என நீங்கள் நினையுங்கள். இயற்கையினுடைய அமைப்புப்படி யார் ஒருவர் பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதையோடு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள், அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம், இயற்கையினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வியாபாரத்தில் பொறுமையாக இருங்கள். மற்றவர்கள் உங்களை காயப்படுத்தினாலோ, காரசாரமாக பேசினாலோ, விவாதம் செய்தாலோ உங்களுடைய பொறுமையை மட்டும் இழக்காதீர்கள். தேவையற்ற பேச்சுக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அல்லது உங்களை பற்றி தவறுதலாக புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் மீதான கருத்துக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பேசும் பொழுது, வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். அனுபவங்கள் மேம்படும் நாளாகவே இருக்கும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்படுவது நல்லது. ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக இருங்கள். அதிகமாக பேசி சிக்கலில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். சந்திராஷ்டமம் நடக்கிறது, கவனமாகத்தான் இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன், துர்காம்பிகா வழிபாடு நல்லது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று ராகு கால நேரத்தில் அந்த 1.5 மணி நேரம் நீங்கள் மௌனமாக இருங்கள். யாரிடத்திலும் எதையும் பேசாதீர்கள். வீண் விவாத பேச்சுக்கள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. வீண் சண்டைகளில் ஈடுபட வேண்டாம். பிறரோடு எந்த விஷயத்தையும் கலந்து ஆலோசிக்காமல் அமைதியாக இருங்கள். தியான நிலையில் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று உச்சரித்து வாருங்கள். ராகு பகவானுடைய அனுகிரகமும் கனக துர்கா தேவியினுடைய அருளும் உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்கும். நட்சத்திர அமைப்பு படி பார்க்கும் பொழுது பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். மற்றவர்களை பற்றி சொல்லக்கூடிய சில குறைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை பற்றி எதையும் நீங்கள் பேசாமல் இருந்தாலே நல்லது. அப்படி பேசும் பட்சத்தில் உங்களை பற்றி அபவாதங்கள் வரலாம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை தினம் என்பதால் குரு பகவானை வழிபடுவதோடு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வழிபடுங்கள்.
அந்த ஸ்தலத்தில் நவகிரகங்கள் கிடையாது. குரு ஸ்தலமாக போற்றக்கூடிய புண்ணிய பூமி, புண்ணிய மண் ஸ்ரீ திருச்செந்தூர் கோவில். ஆக அங்கு இருக்கக்கூடியவர் குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்றதால் குழந்தை வரம் வேண்டி அங்கு செல்லலாம். வியாழக்கிழமை தினத்தில் குருகாரகன் புத்திரகாரகனான திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தாலே போதும். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை 27 முறை உச்சரியுங்கள். உங்களால் முடிந்த அளவு 54 108 முறையோ காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு, அதிலும் குரு ஓரையில் உச்சரியுங்கள், இன்னும் சிறப்பு. காலை 6 முதல் 7 மணி வரை குருஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை குருஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை குருஹோரை. இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் நிச்சயம் நன்மைகள் பிறக்கும். கோச்சார அமைப்பின்படி சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். அனுபவங்கள் மிகுதியாகவே இருக்கும். வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். மற்றவர்களோடு பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் தசமி திதி மற்றும் இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் திருவோணம். தசமி திதி நாள், அதிலும் தேய்பிறை தசமி. நிமிஷாம்பிகை அம்பிகையினுடைய வழிபாடு செய்தால் தசமி நாளில் வெற்றிகள் கிடைக்கும். தசமி என்றாலே வெற்றி நிச்சயம். எப்படி விஜயதசமி நவராத்திரியில் 9வது நாள் முடிந்து 10ஆம் நாள் விஜயதசமியாக கொண்டாடுகிறோமோ, அதே போல இந்த தசமி என்பது வெற்றியையும் ஜெயத்தையும் விஜயத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியது. ஆக இந்த தசமி நாளில் நிமிஷாம்பிகை வழிபாடு செய்தால் நல்லது. கூகுளில் நீங்கள் சர்ச் செய்து பார்க்கலாம். தசமி நாளில் நிமிஷாம்பிகை கோவில் உங்கள் ஊருக்கு அருகில் எங்கு இருக்கிறது என்பதை பார்த்து இந்த நாளில் வழிபட்டால் அனைத்து மங்களகரமான சுப யோகங்களை நீங்கள் பெற முடியும். ராசி அமைப்பின்படி பார்க்கும் பொழுது மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் களத்திரஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடம், தொழில் கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடிய பாவகம் தான் இந்த 7ஆம் இடம் என்பது. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு இந்த நாள் எப்படி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள சந்திர பகவானுடைய நிலையே உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. சகோதரர்கள் வழியில் மகிழ்ச்சி, வாழ்க்கை துணைவர் வழி உறவுகளால் உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். உத்தியோகத்தில் திறமைகள் உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை குறையும். எந்த விதமான காம்ப்ளெக்ஸும் இல்லாமல் தெளிவாக இருப்பீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உறவு நிலையில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல சிந்தனை இருக்கும். அனுசரணையான போக்கு காணப்படும். வருமானம் கை நிறைய கிடைக்கும். சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். மனநிலையிலும் சரி, உடல் நிலையிலும் சீரான ஆரோக்கியமான அமைப்பை கொண்டிருப்பீர்கள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். நன்மைகள் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையை தேர்ந்தெடுங்கள். குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறக்கூடியவராக இருக்கிறார். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. தன்னம்பிக்கையான நாளாக இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்.
குரு பகவான் வரக்கூடிய மே மாதத்தில் இடப்பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஆக கடகராசி அன்பர்களே, அப்பொழுது உங்களுக்கு லாப குருவாக வருவார் குரு பகவான். ஒவ்வொரு நிலையிலும் உங்களுக்கு மேன்மை இருக்கும். தினம்தோறும் குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரியுங்கள். அது இன்னும் சிறப்பு. இன்றைய பஞ்சாங்க பகுதியில் குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். அக்கம் பக்கம் நபர்கள் உங்களை பற்றி உயர்வாக கருதுவார்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமான். வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் குரு தட்சிணாமூர்த்தியையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பூசம் நட்சத்திரக்காரர்களே, வலிமை மிகுந்தவர்களாக, தெம்பும் தைரியம் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய போக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமைகிறது. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமானுடைய வழிபாடு செய்வது நல்லது. ராசிக்கு 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களே, உயர்வு நிறைவாக இருக்கும். நல்ல பேச்சுவார்த்தைகள் கிடைக்கும். தாழ்வு மனப்பான்மை குறையும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இந்த நாளுக்கான திதி தசமி திதி, நட்சத்திரம் திருவோணம். தேய்பிறை தசமி நாளில் நிமிஷாம்பிகை அம்பிகையை வழிபாடு செய்தால் சகலவிதமான நல்ல வரங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த அளவை விட வாழ்க்கையில் உயர்வாக வருவதற்கு இந்த நிமிஷாம்பிகை அம்மன் வழிபாடு சிறந்தது. அதே போல திருவோண நட்சத்திரம் இந்த நாளை கொண்டான நட்சத்திரம் என்பது ஆளக்கூடியவர் சந்திர பகவானே. ஆகவே சிம்மராசி அன்பர்கள், உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் தான் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எதிலும் கவனமாகவே பார்த்துக் கொள்வது நல்லது. உத்தியோகம் ரீதியான பயணங்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களால் ஆதாயம் மேம்படும். கால்நடைகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவி கிடைக்கும். பொது வாழ்வில் சில மாற்றமான தருணங்கள் அமையும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள், அமைதி நிலவக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவினை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ விநாயக பெருமான். வழிபாடு முறைகளில் சந்தேகம் இல்லாமல் செய்வதே நல்லது. விநாயக பெருமானை ஒரே ஒரு முறை சுற்றினால் வலம் வந்தாலே போதுமானது. பல முறை சுற்றி வர வேண்டும் என்கிற நிலைப்பாடு கிடையாது. உங்களுடைய வேலைகள் இன்ற நாள் ஜெயமாக இருக்க, வெற்றி அடைய விநாயக பெருமானுக்கு ஒரு சிதறுக்காய் உடைத்து விட்டு நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள். ஒரே ஒரு முறை பிரதட்சணம் செய்தால் போதும். நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு பேசும், துணையாக வந்து நிற்கும். பயணங்கள் கைகூடும்.
முன்னேற்றங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். போட்டி சம்பந்தமான விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் பெருகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பூரம் நட்சத்திரக்காரர்கள் எதையும் அனுசரித்து போக வேண்டும். வியாபாரத்தில் சில மாற்றங்களினால் ஆதாயம் இருக்கும். ஈர்ப்பு அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தினம்தோறும் சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுவது நல்லது. உதயத்திற்கு பின்னர் எழுந்து உங்களுடைய வேலைகளை கவனிக்கும் போது அவை தாமதமாக கூட இருக்கலாம். ஆக உங்களுடைய கிரக அதிபதி எங்கு இருக்கிறாரோ, ராசி அதிபதி எங்கு சஞ்சரிக்கிறாரோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய நடவடிக்கைகளே அமையும். அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். சில தருணங்கள் அமையும். கடன் சார்ந்த உதவி கிடைக்கும். பொது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இந்த நாளுக்கான திதி தசமி திதி. நட்சத்திரம் திருவோணம். தசமி நாளில் ஸ்ரீ நிமிஷாம்பிகை அம்பிகை வழிபாடு உகந்தது. உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலினுடைய முகவரியை தெரிந்து கொண்டு நேரில் செல்லலாம். கூகுளில் சர்ச் செய்யுங்கள் நிமிஷாம்பிகை. ஆகவே அந்த தெய்வத்தை, அம்பிகையை வழிபட சகலவிதமான நன்மைகள் உங்களுக்கு சித்திக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, குழந்தைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நீண்ட நாளாக இருந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும். குரு கடாட்சம் பரிபூரணமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வேலையாட்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் குறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான சூழல் அமையும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். நலம் நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம். அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். உங்களுடைய செயல்பாடுகளின் எண்ணம் மேம்படும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக முயற்சி செய்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவானுக்குண்டான தேவதை அன்னை ஸ்ரீ அபிராமி அன்னை. லலிதா பரமேஸ்வரி வழிபாடு சாந்த ஸ்வரூபிணியாக வீற்றிருக்கக்கூடிய அம்பிகையை நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சொத்துக்கள் சார்ந்த சிந்தனை மேம்படும். வேலையாட்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். சிந்தனைகள் அதிகரிக்கும். சொத்துக்களினால் இருந்த சங்கடங்கள் ஓரளவிற்கு குறையும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் புரிதல் மேம்படும், நலம் நிறைந்த நாளாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகளின் நிலைகளை உணர்ந்து கொண்டு செய்வது அவசியம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய தெய்வ வழிபாடு அவசியம். நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் அறிந்து செய்வதால் பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் தசமி திதி. இந்த நாள் திருவோண நட்சத்திரம். தசமி திதி நாளில் ஸ்ரீ நிமிஷாம்பிகை அம்மனுடைய வழிபாடு நல்லது. குடும்ப சேமங்கள் லாபங்கள் பெருக ஸ்ரீ நிமிஷாம்பிகை அம்பிகை வழிபடுங்கள். கூகுளில் நிமிஷாம்பிகை கோவில் எங்கு உள்ளது என டைப் செய்தால் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய முகவரி கிடைக்கும். தேய்பிறை தசமி நாளாகவோ அல்லது வளர்பிறை தசமி நாளிலோ இவற்றை செய்யலாம். ராசியின் விரய பாவகம் 12வது வீட்டில் கேத்து பகவான். ராசியினுடைய 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான். பழைய நினைவுகள், கடந்த கால விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். தடைப்பட்ட சில தன வரவுகள் கிடைக்கும். கால தாமதங்கள் நீங்கும். முக்கியமான பொறுப்புகள் கைகூடி வரும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் நிமித்தமான பயணம் மேம்படும். அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தாய் வழி உறவுகளிடத்தில் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். தைரியம் மேம்படும் நாள். ராசியின் 4வது வீடு சுகஸ்தானம். வீடு வண்டி மனை பாவகத்தில் தாய்க்குண்டான கிரகம், மனோகாரகனுக்குண்டான கிரகம் சந்திர பகவானே. அவரே அந்த 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு வண்டி வாகனம் அது தொடர்பான பாவகத்தை சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். எதிலும் கவனமாகவே பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சார்ந்த விஷயங்கள் செய்யலாம். அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாளாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது மிக விசேஷம். எண்ணியதை உடனுக்குடன் செய்வீர்கள். தன வரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட சில பிரச்சனைகள் நீங்கும். தன வரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். மனதில் உற்சாகமாக இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் வக்ர நிலையிலும் ராசிநாதனும் லாபாதிபதியான சூரிய பகவானும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவானும் உங்களுக்கு சஞ்சரிக்கிறார்கள். பயணம் மேம்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய செயல்களில் கவனமாக இருங்கள். பொறுப்புகள் கூடுதலாகவே இருக்கும். எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய நிலையில் தான் இருப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். பிறருடைய செயல்பாடுகளில் தலையிடாதீர்கள். விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ
திருச்செந்தூர் முருகப்பெருமான். இன்றைய நாள் அனுசரித்து விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைக்கிறது. தைரியம் மேம்படும் நாள். தாய் வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். பயணங்களின் மூலம் ஆதரவு பிறக்கும். இந்த நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக அமைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இந்த நாளுக்கான திதி தசமி, நட்சத்திரம் திருவோணம். தசமி திதி நாளில் நிமிஷாம்பிகை அம்மனை வழிபட்டால் அதிசீக்கிர சுபம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்தபடி வாழ்க்கையை மேன்மையாக்கிக் கொள்வீர்கள். எதையும் செய்து முடிக்க முடியும் என்கிற சாமர்த்தியம் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும். பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரம் நிமித்தமான ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு மேம்படும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். மன நிறைவு நிறைந்த நாள். பிரீத்தி ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த வேலைகள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருப்பவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானை வழிபட்டால் மிக நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியான குரு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ருணரோக சத்ரு பாவகத்தில். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் இருக்கும். திட்டமிட்ட வேலைகள் கைகூடி வரும். பெரியவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் சிவபெருமான். இந்த நாளில் நீங்கள் குரு பகவானை நினைத்து வழிபாடு செய்வது மிகுந்த நலம் பயக்கும். சனீஸ்வர பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் ஆட்சிநாதனோடு சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவானோடு புரிதல் மேம்படும். பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்வீர்கள். சிலர் ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். கேட்டை நட்சத்திரம் அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். தசமி திதியாக இருப்பதால் நிமிஷாம்பிகை வழிபாடு மிக நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக அமையும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கருத்துக்கு மதிப்பு வருவது போல நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உயர்வு ஏற்படும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். இந்த நாள் மன அமைதி பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும்
எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய ஆளுமைக்குட்பட்ட நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவானே. இன்றைய நாள் திதி தசமி, நட்சத்திரம் திருவோணம். தசமி திதி நாளில் நிமிஷாம்பிகை அம்பிகை வழிபாடு செய்வது நல்லது. நிமிஷாம்பிகை அம்மனை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்றால் இந்த தசமி திதி நாள்தான். உங்களுடைய குடும்ப விருத்தி, தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்பட இந்த அம்பிகையை வழிபாடு செய்யலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் சாதகமாகும். உத்தியோக வேலைகளில் துரிதம் உண்டாகும். உடல் சார்ந்த விஷயங்களில் சில கவனம் தேவை. 8ஆம் வீட்டின் அதிபதி உங்களுக்கு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், வருமான ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறையோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவி கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பண வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆசை பிறக்கும் நாள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவனஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில். விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது. மேன்மை நிறைந்ததாகவே இருப்பீர்கள். அபிவிருத்திக்குண்டான வேலைகள் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நடக்கும். உத்தியோகத்தில் துரிதம் மேம்படும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். ஆகவே சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்ப ஒற்றுமை, அந்யுன்யம் அதிகரிக்கும். பார்வை தொடர்பாக இருந்த சங்கடங்கள் மறையும். உடல் நலம் சார்ந்த கோளாறுகள் விலகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மாற்றம் ஏற்படும். சிவபெருமானை வழிபட்டால் இன்றைய நாள் நல்லது. சிவபெருமானுடைய அம்சமே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ஆகவே உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இறை நாமத்தை உச்சரிப்பதும் சிவ மந்திரத்தை சொல்லிக் கொண்டே வருவது நல்லது. பண பிரச்சனை குறைக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும். ஆசை பிறக்கும் நாள். தன வரவுகளில் இருந்த நெருக்கடிகள், சஞ்சலங்கள் மறையும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி.
ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. குரு நாள் வியாழக்கிழமை தினம், பங்குனி மாதம் 22ஆம் நாள். இன்றைய நாளுக்கான திதி தசமி, நட்சத்திரம் திருவோணம். தசமி திதி நாளில் நிமிஷாம்பிகை அன்னையினுடைய வழிபாடு நல்லது. வாழ்க்கையில் உயர்வு உண்டாக்க, ஏற்றம் பிறக்க, திருமணம் கைகூடி வர, மன நிம்மதி கிடைக்க, கணவன் மனைவி ஒற்றுமை பெற, தொழில் விருத்தி, வியாபாரத்தில் வருமானம் கிடைக்க ஸ்ரீ நிமிஷாம்பிகை வழிபாடு என்பது மிக மிக சிறந்தது. கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவான், ராசியினுடைய 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அனுபவ ரீதியான முடிவுகளால் நன்மைகள் ஏற்படும். பிறரால் கொடுக்க முடியாத மிகப்பெரிய சொத்து என்றால் அது அனுபவம் மட்டுமே. வாக்குறுதிகள் கொடுப்பதில் சிந்தித்து இருங்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரம் தொடர்பான வேலைகளில் மேன்மை உண்டாகும். பகை விலகும் நாள். மகர ராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய அமைப்பு இன்று எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்களை அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். வியாழக்கிழமை தினத்தில் சூரிய பகவானை வழிபடுவதோடு சிவபெருமானையும் சேர்த்து வழிபடுங்கள். திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர், அபித குசாம்பிகை, உண்ணாமலை அம்மனை ஆத்மாத்மாக நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களே, நன்மைகள் விளையும் நாள். அனுபவங்கள் உண்டாகும். பிறரிடத்தில் பேசும் பொழுது மட்டும் கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரம், இந்த நாளை ஆளக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் தான். ஆக இன்றைய நாள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் பிறை சூடிய பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அதோடு பெருமாள் கோவிலுக்கும் சென்று வாருங்கள். அரியையும் ஹரனையும் சிவா விஷ்ணுவையும் சேர்த்தே நீங்கள் தரிசிக்கலாம். உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் சிவா விஷ்ணு ஆலயம் இருந்தால், அதாவது பெருமாளுடைய சன்னதியும் சிவபெருமானுடைய சன்னதியும் ஒரே ஆலயத்தில் இருக்கக்கூடியதுதான் சிவா விஷ்ணு ஆலயம். அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். ஆகவே திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஜோதிட ரீதியாக கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது பிறரால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ளுங்கள். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் ஆட்சிநாதன் சனீஸ்வர பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். மேன்மை நிறைந்த நாள். பகை விலகும். வளர்ச்சி அதிகரிக்கும். அலுவலகத்தில் உயர்வாக வருவீர்கள். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த நாள் மன நிறைவு, மன சந்தோஷம் நிறையும் நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்ப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். திதி என்பது தசமி, நட்சத்திரம் திருவோணம். தசமி திதி நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நிமிஷாம்பிகை அம்மன் வழிபாடு. ஸ்ரீ நிமிஷாம்பிகை தேவியை வழிபடுபவர்களுக்கு சகல வேலைகள் கைகூடி வரும், நன்மைகள் சித்தியாக்கும், பரிபூரணமான நிலையை நீங்கள் பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்கள் இன்றைய நாள் சாதகமாகும். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும், எண்ணத்தில் தெளிவு வேண்டும். காரணம் 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் என்பவர் தாய்க்குண்டானவர், மனோகாரகன். உங்களுடைய எண்ணம் அழகாக வேண்டுமானால் இறை வழிபாடு நல்லது. ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை காலையில் உச்சரித்துவிட்டு பிறகு வேலைக்கு செல்லுங்கள். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே போதும், சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய மன தாக்கங்கள் சற்று குறையும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டினுடைய அதிபதியான சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. உடலில் ஒரு விதமான சோம்பல் இருக்கும், அசதிகள் இருக்கும். வேலை செய்வது என்பதே கடினமாக உணர்வீர்கள். தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரலாம். எதிலும் நிதானமாக இருங்கள், எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே இருக்க வேண்டும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவது என்பது சற்று முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் சிந்தித்தே இருங்கள். இருந்தாலும் வரவு நிறைந்த நாள், பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். சனீஸ்வர பகவான் ஆட்சிநாதனும் உங்களுடைய நட்சத்திரத்தினோட இருக்கிறார். சாதகம் நிறைந்த நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் கைகூடும். மன அமைப்பு சீராக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பிறரிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களே, 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சந்திர பகவான் என்றாலே அம்பிகை கொண்டானவர். அவர்தான் அதி தேவதையும் கூட, தெய்வமும் கூட. ஆக இன்றைய நாள் சந்திர பகவானை சாந்தம், அமைதிப்படுத்த அம்மனுடைய வழிபாடு செய்யுங்கள். அதிலும் நிமிஷாம்பிகை வழிபாடு செய்தால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள் மறையும். கூகுளில் நீங்கள் சர்ச் செய்யலாம். தேடல்ல நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிமிஷாம்பிகை. அந்த அம்மனை வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு கிரக ரீதியாக, கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள், சில பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதை நீங்கள் உணரலாம். பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கைகூடி வரும். எதிலும் நிதானமாக சிந்தித்துதான் இருக்க வேண்டும். அவ்வப்போது மறதி உண்டாகும், கவனமாக இருங்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை கொண்டான நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமும் குரு பகவானாக இருப்பதால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு தீபங்கள் ஏற்றி நைவேத்தியம் செய்து வழிபடலாம். தேங்காய் சாதம் நிவேதனம் செய்வது சிறப்பு. அல்லது மஞ்சள் நிறத்தால் ஆன பிரசாதத்தை நீங்கள் நைவேத்தியமாக செய்யலாம். எலுமிச்சை பழ சாதம் நைவேத்தியம் செய்வது மிக விசேஷம்.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு நிறைந்த நாளாக இருந்தாலும் கடன் சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எதிலும் நிதானமாக இருக்க வேண்டும். வரக்கூடியதை வைத்து சிந்தித்து செயல்படுங்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி. இன்றைய நாள் தசமி திதி, திருவோணம் நட்சத்திரம். தசமி திதி நாள் நிமிஷாம்பிகை வழிபாடு செய்வது நல்லது. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் நிமிஷத்தில் பறந்தோட நிமிஷாம்பிகை வழிபாடு அவசியம். ராசியிலேயே 4 கிரகங்கள் ஒன்றாக கூட்டணியாக அமைக்கின்றன. ராகு பகவான், புதன் பகவான் வக்கர நிலையிலும், சூரிய பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கேற்ற அமைப்பு படி பார்க்கும் பொழுது மனதில் நினைத்த காரியம் கைகூடும். உடன் பிறந்தவர்களால் ஆதரவான சூழல் ஏற்படும். சமூகம் சார்ந்த வேலைகளில் மேன்மைகள் இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழல் அமையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மறைமுக சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீர்கள். லாபம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. ஆகவே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதால் ஆதரவான நாளாக இருக்கும். நினைத்த வேலைகள் கைகூடும். நற்காரியங்கள் உண்டாகும். ஆதரவான சூழல் ஏற்படும். சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை மாலை நேரம் 4:30 முதல் 6 மணி வரையில் தொடர்ந்து உச்சரியுங்கள். அந்த நேரமானது நித்திய பிரதோஷமாகும். அதே போல யமகண்ட நேரத்திலும் நீங்கள் சிவ மந்திரத்தை அதிகம் உச்சரித்தால் இன்றைய நாளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ந்து தெய்வ சிந்தனையோடு இருங்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். பெரிய நபர்களுடைய ஆசிகள் கிடைக்கும். துரிதமாக வேலைகளை முடிப்பீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாளுடைய வழிபாடு நல்லது. 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பிறருடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். சிலரை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மறைமுகமாக ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். நற்பவி நற்பவி நற்பவி.